ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் டெய்லர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுடிதாரோட நெக் போர்ஷனில் நம்ம எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கிளாத்தும் இந்த மாதிரி கேன்வாஷ் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஷ் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து க்ளூ இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிளெயினாக வந்து நார்மல் துணி மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஸ்டிஃப்னஸோட இருக்கும். இந்த போர்ஷனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். கேன்வாஷை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலம் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். எந்த சுடிதாராக இருந்தாலும் சரி, கழுத்தோட அகலம் என்னவோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மார்க்கிங்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சு கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்தாச்சு. கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பேட்டர்ன் போட போகிறோம், நான் இப்போ டிசைன் பண்ணுறேன்னா இந்த பேட்டர்ன் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிசைனுக்கும் நீங்கள் பேட்டர்ன் ரெடி பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 1 இன்ச்சு அகலத்தில் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதற்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ வந்து 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து வைடாக வரணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கர்வ் போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து எப்படி கொண்டுட்டு வரதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து கர்வ் போட போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடியை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கர்வ் போட போகிறோம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆம்கோல் கர்வ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கரெக்டாக நகர்த்தி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வளைச்சி விடுறேன்னு. இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் கரெக்டாக அந்த கர்வ் வந்து நல்லா பெண்ட் பண்ணி வர மாதிரி வளைச்சி விட்டாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்கேலை வச்சு நான் நல்லா பெண்ட் பண்ணி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேல் கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கான கழுத்தோட நெக் டிசைனை வந்து மார்க் பண்ணணும். நான் யூ நெக் மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க கேன்வாஷை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக் போர்ஷனை கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேன்வாஷை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நெக்லைனை வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நெக்கு வந்து வைடாக போகாமல் கரெக்டான அளவில் வந்து நம்மளுக்கு கேன்வாஷ் கிடைக்கும். ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணி நான் நாச்சஸ் போட்டுட்டேன். இப்போ எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தை ராங் சைடில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ராங் சைடில் போட்டு நம்ம கட் பண்ண கேன்வாஷை வந்து அதுக்கு மேலே வச்சு அயன் பண்ணணும். நான் க்ளூ இருக்க போர்ஷன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த க்ளூ இருக்க போர்ஷனை வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். எப்படி அயன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதுக்கு மேலே நம்ம அயன் பண்ண போகிற போர்ஷனை வச்சு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வந்து நல்லா சீல் ஆகி கரெக்டாக அந்த கிளாத்தும் கீழே இருக்க அந்த ஒரிஜினல் கிளாத்தும் நல்லா வந்து சீல் ஆகும். எக்ஸஸாக கிளாத் இருந்தாக்க சுற்றி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு துணி இருந்தால் போதும். எந்த அளவுக்கு துணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் இருந்தாலே போதும். நம்ம சுற்றி அந்த நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக கிளாத் இருந்தாக்க அதை கரெக்டாக நம்ம மடித்து தைக்கும் போது எக்ஸஸாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு கிளாத் தேவையில்லை. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1/2 இன்ச்சு கிளாத்து தான் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு கிளாத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கேன்வாஷோட உள்பக்கமாக வச்சு நம்ம இந்த மாதிரி தைக்கணும். ஒரே ஒரு மடிப்பு தான் மடிக்கிறேன். இந்த மாதிரி மடிப்பு வச்சுட்டு சுற்றி டிசைன் அந்த கர்வ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் நம்மளால் மடிக்க முடியாது. அதனால் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த எங்கெல்லாம் டிசைன் உங்களுக்கு வருதோ அந்த போர்ஷனை சுற்றி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் அந்த வளைவுக்கு எப்படி நான் தைக்கிறேன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட் பண்ண பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உள் பக்கமாக அந்த கேன்வாஷ் பக்கமாக வச்சு நம்ம மடித்து வச்சு தைக்கணும். இதே மாதிரியே அந்த நெக்கோட ஃபுல் ஃபினிஷிங்கும் கொண்டுட்டு வரணும்னா நம்ம கையில் வந்து மடித்து விடும் போது அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. அதனால் நான் நீடில் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீடில் வச்சு லைட்டாக நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியாக வந்து மடிக்க முடியும். நம்ம கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வரும்போது நீடில் வந்து கிளாத்தில் குத்திட்டு அதுக்கப்புறமா கிளாத்தை டேர்ன் பண்ணி இந்த மாதிரி மடித்து விடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. பிகினர்ஸாக இருக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தைக்க தைக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாயிடும். பாருங்கள், அந்த ஷார்ப்பான எட்ஜில் வந்து உங்களால் கரெக்டாக டேர்ன் பண்ண முடியலன்னா அந்த ஒரு போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி தைச்சிட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு போர்ஷனில் அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் பகுதியை கரெக்டாக நீடில் குத்திட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா த்ரெட்டு வந்து ஊசியிலேருந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா நீடில் யூஸ் பண்ணி தான் அந்த கிளாத்தெல்லாம் நான் மடித்து விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு சுலபமாக வந்து தைக்க வரும். அந்த எட்ஜஸ் பகுதியில் நீடில் குத்திருக்கேன். குத்திட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனை மடித்து விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய நெக் பேட்டர்ன்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கர்வாக இருக்கிற போர்ஷனில் நம்ம கிளாத்தை கட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் கிளாத் இருக்குது. அதனால் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே மடித்து ஈஸியாக வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைட் போர்ஷன் திருப்பிட்டு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே இருக்க கழுத்தோட அகலம் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த கட்டிங் போர்ஷனை வந்து ராங் சைடில் வந்து திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி ராங் சைட் போர்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரண்ட் போர்ஷனோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் எப்படி வைக்கணும்னா நமக்கு பார்த்த மாதிரி ராங் சைடில் இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுடிதாரோட ராங் சைடும் இப்போ நம்ம ரெடி பண்ண போர்ஷனோட ராங் சைடும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த ரெண்டு போர்ஷனும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி கரெக்டாக வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிளாத்தை நெக் போர்ஷனை சுற்றி ஸ்டிச் பண்ணும் போது ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அப்புறம் வரும், நான் காமிக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். சுடிதாரோட ராங் சைடும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர்னோட ராங் சைடும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன நெக்கு நம்ம கட் பண்ணமோ அந்த நெக் போர்ஷனை சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தை நல்லா டேர்ன் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக் போர்ஷனை சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நடுவில் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து, இந்த கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எந்த அளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டு ஃபுல்லாக அந்த நெக் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சென்டரில். இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா நெக்கை சுற்றி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் என்ன நீங்கள் நெக் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த நெக் ஷேப் வந்து கரெக்டாக டர்ன் ஆகி வரும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ரைட் சைட் போர்ஷன் திருப்புறேன் பாருங்கள். ரைட் சைட் பக்கம் டேர்ன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக் போர்ஷனை சுற்றி கையில் நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பாருங்கள், கழுத்தை சுற்றி நம்ம ஒரு படிமான தையல் போடுறோம். இந்த மாதிரி படிமான தையல் போடுறதுனால உங்களுக்கு நெக்கோட ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும், ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த படிமான தையல் போடுறது. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டக்கப்புறமா கீழே அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வியாக இருக்க போர்ஷன், இந்த போர்ஷன்லேயும் ஒரு படிமான தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். சுடிதாரோட அந்த ஒரிஜினல் கிளாத்தும் இப்போ மேலே அந்த டிசைன் ரெடி பண்ண பார்த்தீங்களா, அந்த போர்ஷனும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போட்டுட்டு வரணும். கீழே இருக்க கிளாத்தை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தைங்க, இல்லைன்னா உள்ளே எக்ஸஸ் கிளாத் வந்து உள்ளே போயிடும்.
இந்த மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக நீடில் திருப்பி டேர்ன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கப்புறமா இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் சுடிதாரோட நெக் டிசைனும் அதுக்கான பேட்டர்ன் வந்து எப்படி போட்டு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.